பிக் ஃபோக்கஸ் பகுதியில் சிறப்பு விருந்தினராக விஜயதரணி அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம் மேடம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை, தமிழ்நாட்டு வருகை, விவேகானந்தர் மண்டபத்தில் அவருடைய தியானம் அப்படின்றது பேசு பொருளாயிருக்கு. தேர்தலுக்கு முன்னதாக, ஒரு நாளுக்கு முன்னதாக இந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கான நோக்கம் என்ன? அதுவும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பாக அவர் போன முறை அவர் இமாச்சலத்தில் அந்த தியானத்தை மேற்கொண்டார். அதே மாதிரி இன்னைக்கு அவர் விவேகானந்தர் கேந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அவர் தியானத்தை மேற்கொள்கிறார். தென்குமரி, தென்முனை, இந்தியாவின் தென்முனையாக இருக்கக்கூடிய குமரி பிரசித்தி பெற்ற ஒரு இடம். விவேகானந்தர் அங்கு தியானம் செய்த இடம். அந்த இடத்திற்கு பல்வேறு புகழ் இருக்கு. குறிப்பாக விவேகானந்தருடைய அந்த தியானம் என்பது மிகவும் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது மட்டும் கிடையாது, அவரின் பெயர் நரேந்திரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு மீண்டும் அவர் பெயரை ஏந்திய நரேந்திர மோடி அவர்கள் அங்கு தியானம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம். குறிப்பாக தியானம் என்பது எல்லா மக்களுக்கும் உரியதாக ஒன்று. அது பிரதமருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தினந்தோறும் அவர் தியானம் செய்யக்கூடியவர். அந்த வகையில் குறிப்பாக தென்குமரி முனையில் இன்றைக்கு அவர் 48 மணி நேரம் தியானத்தில் தொடர்ந்து இருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை, செய்தியை அவர் கொடுக்கவிருக்கிறார். இது தேர்தல் நேரம், தேர்தல் இல்லாத நேரம் என்பது ஒரு எந்த தொடர்பும் இல்லை. தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தன்னுடைய பிரைவேட் விசிட்டா அவர் வந்திருக்காரு. அதில் அவர் இந்த தியானத்தை மேற்கொள்கிறார். அங்கு தியான மண்டபத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தியானம் செய்திருக்கிறார்கள். ஏன், நாங்கள் கூட சென்று தியானம் செய்திருக்கிறோம். அந்த வகையில் பிரதமர் அவர்கள் அந்த இடத்தில் நம்முடைய குமரி மாவட்டத்தில் தியானம் செய்வது, குமரி பகவதி அம்மன் கோவிலில் அம்மனை தரிசித்தது என்பது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. குறிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றியை 3வது முறையாக வெற்றி பெற்று நாட்டின் பிரதமராக வாகை சூட உள்ளார். அதன் ஒரு அடிப்படை நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. பிரதமருடைய தியானம் செய்யக்கூடிய உரிமையை யாரும் கேள்வி கேட்கல. அதனுடைய பிரைவேட் ரைட். அது எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய முக்கிய பிரமுகராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு. பட் ஒரு பொது தளத்தில் விவேகானந்தர் மண்டபம் அப்படின்றது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு பொது இடம். இதுவரைக்கும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த 2 தருணம், இந்த கடந்த 2019 தேர்தல் அப்ப தியானம் பண்ணதும் அதுவும் தேர்தல் காலத்தில் தான், இப்ப 2024 பண்றதும் தேர்தல் காலத்தில் தான். ஒரு பிரதமர் தன்னுடைய ஒரு லிமிட்டை அவரே பிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? யாரும் சொல்ல வேண்டிய நோக்கம் இல்லை, அவரே பிக்ஸ் பண்ணிக்க கூடாதா? இது ஏன் சர்ச்சைக்கு வித்திடுறார் அவரு? தியானம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதாவது இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு சில கட்சி தலைவர்கள் லண்டன் போய் தேர்தல் நேரத்திலேயே நாட்டை பற்றியே பேசிட்டு வந்தாங்க. அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கல. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு காமிச்சாரு ஒரு கட்சி தலைவர். அது தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் செய்ய முடிந்தது. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் எவ்வளவோ, நம்முடைய முதல்வர் கொடைக்கானல் சென்று ஓய்வு எடுத்தார் தேர்தல் நேரத்தில். யாருமே தேர்தல் நேரத்தில் பிரதமர் பப்ளிக் பிளேஸ்ல பிரைவேட் லைஃப், அது தேர்தல் இன்னைக்கு சைலன்ஸ் டே. இன்னைக்கு சைலன்ஸ் டே. பிரதமருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வரன்முறை இருக்கு. நீங்க சைலண்ட் டேல தியானம் சைலண்டா பண்றாரு. அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் பரப்புரை பண்ணல, தியானம் தானே பண்றாரு. சைலண்டா தியானம் பண்றாரு. சைலண்ட் டேல சைலண்டா இருக்காரு, யார்ட்டையுமே பேசல. இதுவே ஒரு முன்னுதாரணம். மக்களுக்கு அவர் தரக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னன்னா, சைலண்ட் டேல சைலண்டா இருக்கணுங்கிறது அவர் ரொம்ப தெளிவா நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. தியானம் செய்வது என்பது சைலண்டா இருப்பது, யாருடனும் பேசுவதில்லை, அமைதியாக தன்னுடைய பிரைவேட் டே அது அவருக்கு.
அதே தியானத்தில் அவர் ஈடுபடுகிறார். விவேகானந்தருடைய அந்த மண்டபம் என்பது ஒரு தனியாரால் பராமரிக்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த இடத்துல அவர் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்கிறார். அவர் எந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் போகல. அதே மாதிரி எந்த கவர்மெண்டோட எந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் போய் உட்காரல. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு தனியாருடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தியான மண்டபம். அங்கு பேச்சுக்கே இடமில்லை. அவர் யாருடனும் பேசவும் இல்லை, எந்த பரப்புரையும் செய்யவும் இல்லை. தமிழ்நாட்டில் எலெக்ஷனும் இல்லை. அது முக்கியமான ஒன்று. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இங்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடு மட்டும்தான் நீக்கப்படலையே தவிர, ஆனால் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு உள்ள நடைமுறைகள் தான் இங்க இருக்கு. அவர் இங்க தியானம் செய்வது என்பது சைலண்டா, இந்த சைலண்ட் டேயை சைலண்டா அவர் மேற்கொள்கிறார். அது மட்டும் கிடையாது, கொடைக்கானல்ல ஓய்வெடுக்க போனது அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸ் தானே. அரசுடைய ஒரு இடத்துல தான் அவங்க அரசு அங்க ஓய்வெடுக்க செல்கிறார். அப்போ அதை எதுவுமே கேள்வி கேட்காத நீங்க தியானம் இருந்ததை போய் கேள்வி கேட்கிறீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தியானம் செய்வது என்பது எல்லாருக்கும் உரித்தாகக்கூடிய ஒரு நியாயமான ஒரு உரிமை. அதுல தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அங்க தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, தேர்தல் ஆணையம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு விமர்சனத்தை பிரதமர் நரேந்திர மோடி மீது நேரடியா முன்வைச்சிருக்காரு. இத்தனை வருடங்கள்ல இந்திய வரலாற்றுல பிரதமர் பதவிக்கு உண்டான ஒரு மாண்பை பிரதமர் நரேந்திர மோடி மிக கீழ்நிலைக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு நேரடியான தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி மீது முன்வைச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இது மாதிரி விமர்சனங்களை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வற்புறுத்தி இருக்கிறது. அதனாலதான் இப்படி எல்லாம் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அவர் செய்கிறார். அவர் உறுதியா எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பேசக்கூடியவரே கிடையாது. காங்கிரஸ் கட்சி சிலரின் தூண்டுதலின் கட்டாயத்தின் பேரில் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் சிறந்த ஆட்சியை கடந்த 10 ஆண்டு காலம் தந்தது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களிலும் சிறந்த ஆட்சியை இந்த நாட்டிற்கு தரப்போகிறார். தைரியமான பல்வேறு முடிவுகளை கடந்த 10 ஆண்டுகளில் எடுத்ததன் விளைவாக சமூகம் பெரிய அளவில் விடுதலை பெற்றிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் விடுதலை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இனியும் வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமிய பெண்களுக்கான விடுதலை, அனைத்து பெண்களுக்கான சம உரிமை, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்துவார். அப்படிப்பட்ட நாட்டை ஒரு நல்ல நேஷன் பில்டிங் என்று சொல்லக்கூடிய நாட்டை உயர்த்தக்கூடிய இடத்தில் அவர் தன் பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார், தொடர்ந்து செய்யவிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு விமர்சனங்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்களை கொண்டு பேசுவது என்பது தகுதியற்ற ஒரு விமர்சனமாக நான் பார்க்கிறேன். அவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார், தூண்டப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால்தான் அவர் அவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. பிரதமர் அவர்கள் எல்லா இடத்திலும் தவறு நடப்பதை நேரடியாக சுட்டி காண்பித்திருக்கிறார். அந்த தவறுகளை சுட்டி காண்பிப்பதை மன்மோகன் சிங் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது விமர்சனம் செய்ய மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விரைவில் மாறி பிரதமர் மோடி அவர்களை ஆதரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலை விரைவில் ஏற்படும் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடியுடைய பரப்புரை அப்படின்றது 424 முறை இஸ்லாமியர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தன்னை பற்றி மட்டுமே 700க்கும் அதிகமான முறை பேசியிருக்காரு. வளர்ச்சி, வேலை வாய்ப்பை பத்தி ஒரு இடத்திலும் அவங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன கார்கே ஒரு காட்டமான விமர்சனத்தை கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் பிரதமர் பாஜக சாதனை தொடர்பாக எந்த ஒரு பிரச்சாரத்திலும் அதிக அளவுக்கு பேசவில்லை? அவங்க கவுண்டிங்க உட்கார்ந்து இந்த 2 வார்த்தைக்கு மட்டும் கவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலை வாய்ப்பு பத்தியும், முத்ரா திட்டத்தை பத்தியும், தொழில் திட்டங்களை பத்தியும், நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் பத்தியும், வெளிநாடுகளில் இந்தியாவின் மதிப்பு பற்றியும் அவர் பல முறை, லட்சக்கணக்கான முறை பேசியிருக்கிறார். அந்த லட்சக்கணக்கான முறை எவ்வாறாக பேசப்பட்டது என்பதை எண்ணிக்கையின் வாயிலாக பார்க்காத கார்கே அவர்கள் இந்த சிறிய விஷயங்களை மட்டும் எண்ணிக்கையின் வாயிலாக பார்க்கிறார். சிறிய விஷயங்களை மட்டும் எண்ணிக்கையின் வாயிலாக பார்க்கிறார்.
போல நாட்டின் வளர்ச்சியை பற்றி பலமுறை பேசி இருக்கிறார். இந்த எண்ணிக்கை அதையெல்லாம் அவர்கள் எண்ண வேண்டும் என்றால் அது லட்சக்கணக்கான எண்ணிக்கையாக போய்கொண்டிருப்பதால் அவர்களால் எண்ண முடியவில்லை. அதனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் குறைந்த முறை கூறியிருப்பதை எண்ணிக்கையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான எண்ணிக்கையை எண்ண முடியாது என்பதை உணர்ந்த கார்கே இப்படிப்பட்ட விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தன்னுடைய விமர்சனங்களுக்கு அவர் நிச்சயமாக மனம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்படும் ஜூன் 4க்கு பிறகு. அதன் பின்னர் நிச்சயமாக நாட்டில் எடுக்கக்கூடிய உறுதியான முடிவுகளை, திடமான முடிவுகளை, நாட்டு மக்களின் நலனுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளை, நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக கார்கே அவர்களும் வாழ்த்தாமல் போவதில்லை என்பது என்னுடைய ஆழமான கருத்து. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அதிமுக ஒரு அணையும் விளக்கு, அதனாலதான் இப்ப கடைசி நேரத்தில் பிரகாசமா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் எடுத்த பல்வேறு முடிவுகள் அதன் காரணமாகத்தான் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சரியான முடிவுகளை எடுக்க தவறிய அதிமுகவின் நிலை என்பது வருங்காலங்களில் எவ்வாறாக இருக்கும் என்பதை உணர்ந்ததன் ஒரு காரணமாகத்தான் பாஜக மாநில தலைவர் அப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக வரும் காலங்களில் அதிமுக சரியான வழிகாட்டுதலின் சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் கட்சியின் நிலைப்பாடு, கட்சியின் தளம் என்பது மிகவும் சிரமத்திற்குள்ளாகும் என்பதற்கான ஒரு அறிகுறி என்பதை தான் அவர் விளக்குகிறார். இதில் வேற எந்த காரணமும் இல்லை என்பதை, இந்த அறிவுறுத்தலை நிச்சயமாக அதிமுக உற்று கவனிக்கும், தங்களுடைய நிலைப்பாட்டின் மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எந்த நிலைப்பாட்டை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? பாஜகவோட கூட்டணியிலிருந்து வெளியேறது சொல்றீங்களா, இல்லை வரக்கூடிய காலங்களில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக சொல்றீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதிமுகவின் செயல்பாடுகள் தான் நான் கூறுகிறேன். அதிமுகவின் செயல்பாடுகளில் அவர்கள் கூட்டணி என்பதோ இல்லை கூட்டணி இல்லை என்பதோ அதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வாறாக அமையவிருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த கட்சியின் தளம் இருக்கும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் அவர்கள் களைந்து அவர்கள் ஒரு மக்களின் கட்சியாக மீண்டும் பிரதிபலிக்கும் பொழுதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை குறித்து தான் நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி வேண்டும் வேண்டாம் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தான் பேச வேண்டும் என்று. தேர்தல் முடிந்து விட்டது. இப்ப தேர்தலை தனியாக அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள், தனி கூட்டணியாக, பாஜகவும் தனி கூட்டணியாக சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே அதில் உள்ள விஷயங்கள், அதில் உள்ள லாபங்கள் நஷ்டங்கள் என்ன என்பதை ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நாம கணக்கிட முடியும். அந்த வகையில் நிச்சயமாக இந்த அதிமுகவின் பயணம், இப்படிப்பட்ட பயணம் யாருக்கு பலனளித்திருக்கிறது என்பதை ஜூன் 4க்கு அப்புறம் வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் புரியும் பொழுதுதான் அதிமுகவின் அந்த மாநில தலைவர் செய்த விமர்சனத்தின் அர்த்தம் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நிச்சயமாக ஜூன் 4க்கு பிறகு நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை, அந்த நிலை என்பது என்னவாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஓகே, இறுதி கேள்வி. 2019 வாரணாசி, கேதார்நாத், அதற்கு பிறகு ஜனவரியில் 4000 கோடி ரூபாய் செலவில் ராமர் கோவில் கட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. ஆனால் வட இந்திய கோவில்கள் எல்லாம் விட்டுவிட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய விவேகானந்தபுரம் மண்டபத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான காரணம் என்ன? 2026 இலக்கை வைத்து தான் இப்பவே காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள்? இப்போ பிரதமர் அவர்கள் நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்லலாம். அவர் தென் நாட்டிற்கு, தென் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்பது ஒரு நிலைப்பாடாக சில அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் பேசி வருகிறார்கள். அவருக்கு சொந்தமான இடம், பிரதமருக்கு சொந்தமான இடம் தென் நாடு கூட தான், தென் தமிழ்நாடு கூட தான். ஆகையால் அவர் தென் குமரிக்கு, குறிப்பாக விவேகானந்தர், நரேந்திரர் என்று அழைக்கப்படும் விவேகானந்தர் அவர்கள்
தியானம் செய்த அந்த பாறையின் மீது அந்த மண்டபத்தில் அவர் தியானம் செய்ய வருகை தந்திருப்பது அவருடைய உரிமை. ஆகையால் நாட்டின் எந்த பகுதிக்கும் அவர் செல்லலாம். வடநாட்டில் மட்டும்தான் பிரதமர் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கூறுவது என்னவென்றால், அவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் பிரதமர். அவர் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். எல்லா மனிதர்களும் இந்தியர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், போகலாம், வரலாம். இந்தியர்களாக நாம் இந்தியாவின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் சென்று வரலாம். அதுபோல பிரதமருக்கும் உரிமை இருக்கிறது. எங்கு வேண்டாலும் சென்று வரலாம், எங்கு சென்றும் அவர் தியானம் செய்யலாம். அதை கேள்வி கேட்க உரிமை யாருக்கும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அவர் தமிழ்நாட்டிற்கு பலமுறை வந்து செல்கிறார் என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை கண்டு நாம் தமிழ்நாடை வளரும் பாதைக்கு எடுத்து செல்வதில் அவர் குறிப்பாக இருக்கிறார். அவருடைய குறிக்கோள் என்பது நிச்சயமாக வரும் காலங்களில் வெற்றி பெறும். இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ந்த பகுதியாக இன்னும் தமிழ்நாட்டை கொண்டு செல்வதில் அவர் தன் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆழமான வேண்டுகோள். உங்களுடைய அரசியல் பார்வையை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. பெருமையாக கருதுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு நன்றி.